மிசா காட்சிகளை விவரிக்கும் போது நானும் இந்த புத்தகத்தில் வரேன். நான் தாக்கப்பட்ட காட்சிகளும் இந்த புத்தகத்தில் சொல்லுது. அந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் எப்படி செயல்பட்டாருன்னு வேலுனுடைய சொற்களால் படிக்கும்போது நான் உணர்ச்சி வசப்பட்டேன். எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருது. மிசாவில் கைது செய்யப்பட்ட கழக உடன்பிறப்புகளை அவங்க குடும்பங்கள் பார்க்க அனுமதிக்கணும்னு தலைவர் கலைஞர் சிறைத்துறை கிட்ட போய் வாதாடுறாரு. ஆனா அவங்க என்ன மட்டும் உங்க மகனை மட்டும் இங்க சந்திக்க அனுமதி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சமயத்திலும் மற்ற தோழர்கள், கழக தோழர்கள் அவங்க குடும்பங்களை சந்திக்க அனுமதிச்ச பிறகுதான் என்னுடைய மகனை நான் சந்திப்பேன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். கடைசியா தான் நான் சந்திச்சார். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களை நினைச்சாலே நம்முடைய உள்ளத்துல ஒலிக்கிற குரல், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. அது ஏதோ வார்த்தை அலங்காரம் இல்ல, உயிரினும் மேலானவர்களாக உடன்பிறப்புகளை மதிச்சார் கலைஞர். இந்த புத்தகத்துல நான் மட்டுமல்ல, தம்பி உதயநிதியும் இருக்கிறார். 1977 சென்னை மத்திய சிறையிலிருந்து தலைவர் கலைஞர் எனக்கு எழுதின கடிதம். இந்த கடிதத்தில் எழுதுகிறார், 1953 நான் திருச்சி சிறையில் இருந்தப்போ நீ கை குழந்தை, உங்க அம்மா தூக்கிட்டு வந்து சிறைகளை காமிச்சாங்க. இப்பவும் நான் சிறையில் இருக்கிறேன். உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அந்த பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான். இந்த அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவு இனிமையானவை பார்த்தாயா? இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல, நமது இயக்கமாம் இந்த பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடன்பிறப்புகளுக்கு இப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் வாய்க்கும்னு எனக்கு எழுதினார். இது மாதிரி பல செய்திகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. கலைஞரின் வரலாற்றோட கழக வரலாறும் இதில் இருக்கிறது தான் இந்த நூலோட மிக 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 சிறப்பானதாக நான் கருதுகிறேன். சோதனை எனும் நெருப்பிலே புடம்போட்ட சொக்கத்தங்கமாக விளங்கும் வரலாற்றுக்கு உரிமை படைத்த ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்னு எழுதியிருக்கிறத படிக்கும்போது இந்த இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன். இந்திய வரைபடத்துல பெரிய எழுத்துல குறிப்பிடப்படாத திருக்குவளை என்ற சிற்றூரில் பிறந்த கலைஞருக்கு இன்று இந்திய அரசே நாணயம் வெளியிடுதுன்னா அத்தகைய புகழ்மிக்க தலைவரின் உடன்பிறப்புகள் தான் நாம் என்பதை விட நமக்கு என்ன பெருமை வேணும்? அவருடைய புகழையும் பெருமையும் அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்வதோடு இனம், மொழி, மாநிலம் காக்க என்னாலும் உழைக்கிறது தான் தலைவர் கலைஞருக்கு நாம் காட்டக்கூடிய உண்மையான நன்றி.